10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல இருக்கக்கூடிய இந்த தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் சம் கொஸ்டினை பாருங்கள். ஏ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட் எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா? ஆர்டர் பேர் வந்து எக்ஸ் கமா ஒய். பட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஒய்ன்றது எக்ஸோட 3 ஆட் பண்ண கிடைக்கக்கூடிய எலமெண்ட் தான். பட் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 1, 2, 3, 4, 5. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 5 வரைக்கும் தான் இருக்கணும். பட் ஒய்யோட வேல்யூ அந்த எக்ஸோட வேல்யூலேருந்து 3 ஆட் பண்ணால் கிடைக்கணும். ஸோ அப்படி போடும்போது எக்ஸ் கமா ஒய் என்ன வரும் அப்படின்றது தான் இந்த ரிலேஷன். ஓகேங்களா? வரக்கூடியதெல்லாம் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்டு ரேஞ்ச். அதோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் கனெக்ஷனில் இருக்கோ அதெல்லாம் மட்டும்தான் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் கனெக்ஷனில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம போடக்கூடிய ஆரோ டயக்ராமில் வரக்கூடிய லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே, டொமைன்றது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு கனெக்ஷனில் இருக்கக்கூடியது ரேஞ்சு. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம கிளாஸை பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட். அதை அப்படியே தான் எடுத்து எழுதியிருக்கேன். பட் எக்ஸ் வந்து நான் எடுத்துன்னு இங்கே தான் எடுக்கிறேன். எக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதுதான் எக்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றப்ப ஒய்யோட டேட்டா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு ப்ளஸ் 3ன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3ன்றப்ப எக்ஸுன்றது 0 எடுக்கிறேன். ஸோ 0 + 3 = 3. ஓகேங்களா? அப்போ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வரும், 0, 3 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 1 + 3 அப்படின்றப்ப 4. ஸோ இது வந்து எக்ஸு 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 4. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு, இதை வந்து தனியாக மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்றப்போ ஒய் வந்து 2 + 3 5. ஓகேங்களா? ஸோ அப்போ 2, 5. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்றப்போ ஒய்யோட வேல்யூ 3 + 3. இங்கே இருக்கிறதுல அப்ளை பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 3 போடுறேன். 3 + 3 6. ஸோ அப்போ 3, 6. எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்றப்ப ஒய் ஈக்குவல் டு 4 + 3 = 7. ஓகேங்களா? ஸோ 4, 7. எக்ஸோட வேல்யூ 5ன்றப்ப ஒய்யோட வேல்யூ 5 + 3 8. ஸோ 5, 8. ஸோ இந்த ஆர்டர் பேரை தான் இங்கே ரிலேஷன் ஈக்குவல் டு 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அவன் கேட்டிருக்கிறது டொமைனு. ஸோ டொமைனுன்றது இந்த லெஃப்ட் சைடு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் டொமைனு. ஆல்ரெடி எக்ஸு தான் டொமைன்னு நம்மளுக்கு அவனே கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கான ரிலேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ஆர்டர் பேர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த எக்ஸு கொடுத்துருக்க டேட்டா இருக்கு இல்லையா, இந்த எக்ஸு தான் வந்து டொமைன். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் தான் டொமைன். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ரேஞ்ச் அப்படின்றது இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கான செகண்ட் எலமெண்ட் ஒய் என்ன வருதோ அதெல்லாம் தான் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இதுதான் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியாச்சு. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க எக்ஸசைஸ் 1.2ல இருக்கக்கூடிய தேர்டு சம்மு. கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு, புரிகிற மாதிரி கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல இருக்கக்கூடிய 4th சம். ஓகேங்களா? 4th சம் பாருங்கள். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன் பை ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆன் ஆரோ டயக்ராம். இந்த ரிலேஷனை ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏ கிராஃபு அண்டு சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? மொத்தம் 3 மெத்தடில் இதை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆரோ டயக்ராமு, கிராஃபு, அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ், ஒய் அப்படின்றது தான் ரிலேஷன். அதாவது நம்ம எழுதக்கூடிய ஆர்டர் பேரு பார். பட் எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வந்து 2, 3, 4க்குள்ளே தான் இருக்கணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5ன்னு கொடுத்தான். இதில் பாருங்கள், போன சம்மில் ஒய்யை பற்றி கண்டிஷன் எதுவும் சொல்லலை. பட் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஒய்க்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒய்யுமே பிலாங்ஸ் டு என்னது 1, 2, 3, 4 தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூவை இங்கேருந்து எடுத்திங்கன்னா இந்த 2yன்னு வரக்கூடியது கண்டிப்பாக இந்த ஒய்க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான ஆரோ டயக்ராம் என்ன, கிராஃப் என்ன, ரோஸ்டர் ஃபார்ம் என்ன அப்படின்றது தான் இப்போ வரைய போகிறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா R1 அவன் கொடுத்துருக்க ரிலேஷன் இது தான், எக்ஸ், ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு 2y. ஓகேங்களா? எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5. ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4. ஸோ நான் இங்கே எடுக்கிறேன் என்னது, இங்கே வந்து எக்ஸ், ஒய் தான் எடுத்துனே கொடுத்துருக்காங்க.
பட் வந்து என்ன இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2y ஓகேங்களா. முந்தின சம்மில் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு கொடுத்ததுனால நான் டேரெக்டாக எக்ஸோட டேட்டாவை எடுத்து இங்கே போட்டிருப்பேன். பட் இங்கே வந்து எக்ஸுக்கு ஒய்யோட டேட்டாவை தான் அப்ளை பண்ணுற மாதிரி வருது. அதனால எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்றதுனாலையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், எடுத்தோன்னே ஒய்யோட டேட்டாவை எடுக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு 1 ஏன்னா அப்போ தான் அந்த பக்கம் நான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஒய் ஈக்குவல் டு 1ன்னு போட்டேன்னா எக்ஸ் டேட்டா கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்க ஒய் ஈக்குவல் டு 1ன்றப்ப அந்த ஒய்க்கு பக்கத்தில் 1 போடுறேன். 2 × 1 2. ஸோ எனக்கு இதுதான் எக்ஸு, இது ஒய். ஸோ நம்மளுக்கு ரிலேஷன் என்னது எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இதுதான் எக்ஸுன்றப்ப இது தான் ஃபஸ்ட்டு எழுதணும். 2, 1 ஓகேங்களா. இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிலேஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒய் வந்து 2 போட்டிருக்கான். ஸோ ஒய் ஈக்குவல் டு 2 நம்ம இங்கே எடுக்கக்கூடிய நம்பர் ஃபுல்லாமே அவன் கொடுத்துருக்க நம்பரில் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2 × ஒய். ஸோ 2 × 2 4. ஸோ எக்ஸு 4 ஒய் 2 அதுதான் 4, 2. நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஈக்குவல் டு இந்த 3 எடுக்கிறேன். ஸோ 3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 3 6. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 4ன்னு எடுக்கும்போது 2 × 4 8 ஓகேங்களா. ஸோ ஒய் ஈக்குவல் டு 4ன்றப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ ஆர்டர் பேர் எடுத்து பாருங்கள். இது வந்து 2, 1, இது வந்து 4, 2, இது வந்து 6, 3, இது வந்து 8, 4. பட் அவன் என்ன கொடுத்துருக்கான், எனக்கு எக்ஸோட எலமெண்ட் எதெல்லாம் இருக்கணும், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ 8, 6 இதெல்லாமே வந்து இந்த ரிலேஷனில் வராது ஓகேங்களா. இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் போட்டோம்னா கரெக்டாக வந்துடலாம், ஏற்றுக்கலாம். பட் வந்து ரிலேஷன் அப்படின்னு கொடுத்ததில் கண்டிஷன் கொடுத்துட்டா ஸோ அப்போ இந்த 6, 8, 6, 3ன்றதோ 8, 4ன்றதோ இந்த ரிலேஷனில் வராது. ஸோ அப்போ எனக்கு இருக்கக்கூடிய 2 இது 2 தான். அவன் கேட்டிருக்கல ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்கான், ஆரோ டயக்ராம். இதுதான் ஆரோ டயக்ராம். ஸோ ஏ டு பி இதுதான் ரிலேஷன். ஸோ ஏன்றது எக்ஸோட எலமெண்ட், பின்றது ஒய்யோட எலமெண்ட். எக்ஸோட எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 4, 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை தான் எடுத்து எழுதிருக்கேன். ஒய்யோட டேட்டா 1, 2, 3, 4 அப்படியே கொடுத்துருக்கான். ஸோ இதில் இந்த ரிலேஷன் எதெல்லாம் கனெக்ஷனில் இருந்துச்சோ அதை மட்டும்தான் கனெக்ட் பண்ண போகிறேன். 2 to 1 கனெக்ஷனில் இருக்குது. அடுத்தது 4 to 2 கனெக்ஷனில் இருக்குது. இதுதான் வந்து என்னது ஆரோ டயக்ராம். அடுத்தது கிராஃப் போட சொல்லியிருக்கான். ஸோ கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் 1 யூனிட் எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு நோட் பண்ணுவோம். ஸோ அதேமாதிரி ஒய் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் நோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இருக்கலாம். அடுத்தது நம்ம பாயிண்ட் நோட் பண்ணும்போது 2லேருந்து 1க்கு கனெக்ஷன் ஆகுது. 2ன்றது எக்ஸு, ஒய் அப்படின்றது 1 ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ டாட் வச்சிங்க அப்படின்னா கிராஃப் நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிடுங்க. நான் சும்மா உங்களுக்கு இப்போதைக்கு கிளாஸில் சொல்லி காமிக்கிறேன். ஸோ 2ன்றது இந்த 2க்கு நேரையும் 1க்கு நேரம் 1ன்றதும் டாட் வச்சிங்கன்னா 2, 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் எது கனெக்ஷனில் இருக்குது ஆரோ டயக்ராம்னா 4, 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 2. ஸோ இதுக்கு நேராக ஸ்கேலை வச்சு நீங்களே ரஃபாக போட்டலாம். ஸோ இது 4, 2. இதுதான் வந்து அவன் கேட்டிருக்கிறதுல 2வது கிராஃப் அப்படின்றது. 3வது அவன் கேட்டிருக்கான், என்ன கேட்டிருக்கான், ரோஸ்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னா. ரோஸ்டர் ஃபார்ம்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ரிலேஷன் அப்படியே எடுத்து எழுத போகிறேன். R = 2, 1, 4, 2 ஓகேங்களா. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் போடுவோம். பட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது இருக்க எல்லா செட்டுமே வரும், ஆர்டர் பேரும் வரும். பட் வந்து ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது இந்த எதெல்லாம் கனெக்ஷனில் இருக்கோ அது மட்டும்தான். 2, 1, 4, 2 ஓகேங்களா. ஆல்ரெடி நம்மளுக்கு வேறு என்ன 6, 3, 8, 4லாம் இங்கே கனெக்ஷனில் வராது, அதனால் விட்டுடலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிவிஷன். செகண்ட் டிவிஷன் பாருங்கள். செகண்ட் டிவிஷன் x, y, பட் y = x + 3. x, y ஆர் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 10 ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு நேச்சுரல் நம்பர்னாலே தெரியும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. பட் இங்கே வந்து என்னது 10ஓட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் தான் நேச்சுரல் நம்பர். எது எக்ஸும் ஒய்யும் 1 தாண்ட சாரி எக்ஸோட வேல்யூவும் சரி ஒய்யோட வேல்யூவும் சரி 9 தாண்டக்கூடாது ஓகேங்களா. 9 வரைக்கும் வரலாம், 10 வரக்கூடாதுன்னு தான் அர்த்தம். லெஸ் தேன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. அதனால் 10 வரக்கூடாது, 9 வரைக்கும் வரலாம். ஸோ இந்த அந்த கொஸ்டின் அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஆறுன்றது x, y, y = x + 3. எக்ஸ் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 10 ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸோட டேட்டா என்ன இருக்கும், எக்ஸோட செட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஏன்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்றப்ப 0ல் ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 தான். ஸோ அப்போ 1, 2, 3 up to 9. அதே இது ஒய்க்குமே அதே தான் கொடுத்துருக்காங்க x, yன்றப்ப y = 1, 2, 3 up to 9. பட் அவன் கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து y = x + 3 ஓகேங்களா. ஸோ y = x + 3. எக்ஸோட டேட்டா 1ன்னு எடுக்கிறேன். இந்த இடத்துல 1 கொண்டு வந்து போட்டு பார்த்தீங்கன்னா 1 + 3 4.
அடுத்தது எக்ஸோட டேட்டா 2ன்னு எடுக்கும்போது இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 2 + 3 5. எக்ஸோட டேட்டா 3ன்னு எடுக்கும்போது இந்த இடத்துல 3 + 3 6. ஸோ அப் டு எக்ஸோட டேட்டா 4ன்னு எடுக்கிறேன், 4 to 3ன்றது 7. எக்ஸோட டேட்டா 5 எடுக்கிறேன், 5 + 3 8. எக்ஸோட டேட்டா 6 எடுக்கிறேன், 6 + 3 9. எக்ஸோட டேட்டா 7 எடுக்கிறேன், 7 + 3 10. ஓகேங்களா? நம்மளுக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸும் 9 வரைக்கும் தான் இருக்கணும், ஒய்யோட டேட்டாவும் 9 வரைக்கும் தான் இருக்கணும். பட் எக்ஸோட டேட்டா 7 போடும்போதே ஒய்யோட டேட்டா 9 தாண்டிடுச்சு, 10 வந்துருச்சு. ஸோ அப்போ இது ரிலேஷனில் வராது. அதுக்கடுத்து எக்ஸோட டேட்டா 8 போட்டாலும் என்ன ஆகும், 8 + 3 அப்படின்றப்ப 11 வரும். ஸோ அப்போ கிரேட்டர் தென் 9 தான் வருமே தவிர 9 விட கம்மியாக வர சான்ஸே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அதாவது 10 விட தாண்டி போயிடக்கூடாது, 10 இருக்கக்கூடாது அப்படின்றத ரூல்ஸு. ஸோ அப்போ 10க்கு மேலே எதுவுமே வரக்கூடாதுன்றனால இதோட நிப்பாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிக்கான ரிலேஷன் நான் வரைகிறேன். ஏன்றது எக்ஸோட எலமெண்ட் 1லேருந்து 9 வரைக்கும், பின்றது ஒய்யோட எலமெண்ட் 1லேருந்து 9 வரைக்கும் நோட் பண்ணியாச்சு. நம்ம கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 இருக்கும்போது ஒய்யோட எலமெண்ட் 4. ஸோ 1,4. ஓகேங்களா? இங்கே 2 எக்ஸோட எலமெண்ட் 2ன்றப்போ ஒய்யோட எலமெண்ட் 2,5. எக்ஸோட எலமெண்ட் 3ன்றப்போ ஒய்யோட எலமெண்ட் 6, 3,6. எக்ஸோட எலமெண்ட் 4ன்றப்போ ஒய்யோட எலமெண்ட் 7. ஸோ 4,7. அடுத்து எக்ஸ் 5ன்றப்போ ஒய் வந்து 8. ஓகேங்களா? ஸோ 5,8. எக்ஸோட எலமெண்ட் 6ன்றப்ப ஒய்யோட எலமெண்ட் 9. ஓகேங்களா? 6,9. ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு ரிலேஷன். 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9. ஸோ அப்போ 1ஓட 4 கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? 1 to 4, 2 to 5, 2 to 5, 3 6, 3 to 6, 4 7, 4 to 7, 5 8, 5 to 8, 6 9, 6 to 9. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய A to B ஆரோ டயக்ராம். அடுத்தது இதே கிராஃப் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரோ டயக்ராமுக்கு காமிச்சு முடிச்சிட்டோம். இப்போ கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிராஃபை ஏற்கனவே வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், 1 2 3 4 5. எக்ஸோட வேல்யூ 9 வரைக்கும், ஒய்யோட டேட்டாவும் 9 வரைக்கும் தான். ரெண்டு எலமெண்ட்டுமே 9 வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா லெஸ் தென் 10 அப்படின்னு சொன்னதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து 1,4. எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 4. ஸோ 1,4 அப்படின்றப்ப கரெக்டாக இதுதான் எனக்கு வரும். ஸோ அங்கே டேட்டா வச்சு 1,4 போட்டேன். செகண்ட் டேட்டா என்னது 2,5. அதை தான் இங்கேயும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எக்ஸோட டேட்டா 2ன்றதுக்கு நேராக இங்கே வந்து 5ன்றதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டாட் வரும். அடுத்தது 3,6. ஸோ 3க்கு நேராக 6க்கு நேராக டாட். 4,7. 4க்கு நேராக 7க்கு நேராக டாட். 4,7. 5,8. 5க்கு நேராக 8க்கு நேராக. ஓகேங்களா? ஸோ கனெக்ஷன் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 6,9. 6க்கு நேராக 9க்கு நேராக. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வரும். இதில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸ் எலமெண்ட், ரெண்டாவது இருக்கிறதா ஒய் எலமெண்ட். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டா வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுக்கு கிராஃப். ஓகேங்களா? முடிஞ்சால் லைனை கூட போட்டுருங்க. ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் வர மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை, ரிலேஷன்லாம் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ரிலேஷன் என்னெல்லாம் இருக்குது இங்கே நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிட்டோம். 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9. ஸோ இதுதான் இங்கே இருக்கிறது தான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல் இருக்கக்கூடிய 4th எக்ஸசைஸு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல் இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். A company has 4 categories of employees given by assistants A, clerks C, managers M and an executive officer E. ஸோ 4 டைப்பான எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ACME. The company provide 10,000, 25,000, 50,000, 1 lakh as salaries to the people who work in the categories. ஸோ இந்த கேட்டகரியில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் சம்பளம். ஓகேங்களா? அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, கிளர்க்குக்கு 25,000, மேனேஜருக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஈக்கு 1 lakh அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஆர்டர் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ACM and E ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? அந்த ஆர்டர் படி சொல்லியாச்சு. இஃப் A1, A2, A3, A4. ஸோ நம்மளுக்கு வந்து அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 5 அசிஸ்டன்ட் A5 வரைக்கும் இருக்குது. வேறு அசிஸ்டன்ட் C1, C2, C3, C4 வேறு கிளர்க்கு 4 கிளர்க்கு. அடுத்தது M1, M2, M3 வேறு மேனேஜர் 3 மேனேஜர்ஸ். அடுத்தது E1, E2 வேறு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க.
அண்ட் இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ஆர் ஒய். ஓகேங்களா, எக்ஸும் ஒய்யும் ரிலேஷனை கனெக்ட் பண்ணுறாங்க. பட் வேர் எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு பர்சன் ஒய், எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரோ அன் ஆர்டர் பேர் அண்ட் அன் ஆரோ டயக்ராம். ஸோ இந்த ரிலேஷனை அவங்க ஆர்டர் பேராகவும் ஆரோ டயக்ராமும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ் ஒய்ன்றது ரிலேஷன் சொல்லிட்டாங்க. எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு த பர்சன் ஒய். ஓகேங்களா, ஒய் இன் த பர்சன், எக்ஸ்னா சேலரி. ஸோ இதுக்கான ஆரோ டயக்ராம் ரிலேஷனும் வரைய சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். அசிஸ்டன்ட் ஏ அப்படின்றது ஏலேருந்து A5, A1, A2, A3, A4, A5 10,000 சேலரி. கிளர்க்குக்கு 4 வரைக்கும் இருக்காங்க, 25,000. மேனேஜர் வந்து 3 மேனேஜர் 50,000 சேலரி. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 இருக்காங்க, 1 lakh சேலரி. ஸோ எக்ஸு ஒய் ரிலேஷன் சொல்லிட்டாங்க. பட் எக்ஸ் வந்து என்னது சேலரி, ஸோ ஒய் வந்து கிவன் டு த பர்சன். ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸோட சேலரி வந்து அதாவது அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 கொடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை அசிஸ்டண்ட்டு, 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, அவங்க 5 பேருக்குமே இந்த சேலரி கனெக்ட் ஆகும். அதாவது 25,000ன்றது கிளர்க்கு 4 கிளர்க்குக்கும் இந்த கனெக்ஷன் க்ரியேட் ஆகும். 50,000ன்றது மேனேஜர் 3 மேனேஜர், ஸோ 3 மேனேஜருக்கும் கனெக்ஷன். 1 lakhன்றது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், இவங்க 2 பேருக்குமே கனெக்ஷன் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆரோ டயக்ராம். ஓகேங்களா, டாபிக் எழுதியே எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதே தான் அவங்க ரோஸ்டர் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் பாருங்கள். இங்கே வந்து ரிலேஷன் ஆர் வந்து 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். A1லேருந்து A5 வரைக்கும் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து 25,000 C1, C2, C3, C4ஓட கனெக்ஷன் இருக்குது. ஸோ 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. 50,000ன்றது M1, M2, M3ஓட கனெக்ட் ஆகிருக்கு. 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. 1 lakh அப்படின்றது E1, E2ஓட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 1 lakh, E1, 1 lakh, E2. ஓகேங்களா, ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபாக இருக்குது, என்ன ஏதுன்னு யோசிக்கவே வேணாம். ரொம்ப சிம்பிள். ரீட் பண்ணிங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் இருந்தாலும் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு தடவைக்கு 2 தடவை பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், நம்மளால் ஈஸியாக எழுத முடியும், ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸசைஸை நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது நன்றி.